சபாநாயகர் தொடர்பாக இப்போ பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. உதாரணமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டப்பேரவை தொடக்கத்தில் கூட அவர் விவிலியத்திலிருந்து ஒரு மேற்கோள் காட்டி தனது சட்டசபை உரை தொடங்கினார். இது தொடர்பாக பல்வேறு வீடியோக்கள் அவர் சமூக வலைதளத்தில் அவர் வந்திருக்கு. தற்போது ஒரு கருக்கலைப்பு தொடர்பாக ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசும்பொழுது தமிழகத்தில் பைபிளின் தான் தாவேகா ஆட்சி நடைபெறுகிறது என்று பேசிய பேச்சுக்கள் தொடர்பாக வீடியோக்கள் சமூக வலைதளம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு சட்டசபையின் மாண்பை காட்டக்கூடிய ஒரு சட்டப்பேரவையின் தலைவர் இந்த மாதிரி ஒரு மதச்சார்பின்மை பற்றி சார்ந்த கருத்துக்களை சொல்வது என்பது எவ்வாறு என்று பொதுமக்கள் பல்வேறு கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த செய்தியை நீங்க எப்படி பார்ப்பீங்க? தமிழக அரசை தாவீது அரசு இல்ல தமிழகத்தை தாவீது அரசு தான் ஆள்கிறது அப்படின்றது மட்டும்தான் இன்னும் இவங்க சொல்லல. மற்றபடி எல்லாமே இவங்க பண்ணியாச்சு. அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழகத்துல ஒரு மோசமாக போய்கொண்டிருக்கிறது. வந்தே மாதரம் பாட மாட்டோம், சட்டசபையில வந்தே மாதரத்தை முதலில் நாங்கள் பாட மாட்டோம், முதலில் எங்களுக்கு தமிழ் தாய் வாழ்த்து தான் முக்கியம், தமிழ் எங்கள் மூச்சு உயிர், அப்படி இப்படி நல்ல சட்டசபையில பெரிய வசனங்கள், சினிமா வசனங்கள் எல்லாம் பறக்க பேசினார்கள். சரி, ரைட்டு. அமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கிறிஸ்துவ விழா, அந்த விழாவில் என்ன நடக்குது? அந்த விழாவில் முன்னாடி என்ன பாடுறாங்க? கிறிஸ்துவ பாட்டு. அதுக்கப்புறம் தான் தமிழ் தாய் வாழ்த்து. ஏன்னா நீங்க தானே ஒரு சட்டம் கிரியேட் பண்றீங்க, ஒரு தீர்மானம் போட்டீங்க சட்டசபையில. என்ன தீர்மானம் போடுறீங்க? தமிழ் தாய் வாழ்த்துக்கு தான் முதல் உரிமை, தமிழ் தான் எங்களுக்கு முக்கியம். நீங்களே அப்ப கிறிஸ்தவன் வந்த உடனே தமிழ் 2ஆம் இடத்துக்கு போயிருமா? இல்ல வந்தே மாதரம் அந்த அளவுக்கு உங்களுக்கு கேவலமாக ஆகிவிட்டதா? கிறிஸ்தவ பாடலை விட வந்தே மாதரம் உங்களுக்கு அவ்வளவு கேவலமா இருக்கா? அப்படி இருக்கக்கூடியவர்கள் எதற்கு இந்த தமிழகத்தை ஆள வேண்டும் என்று நான் கேட்கிறேன். வந்தே மாதரம் பாடல் தான் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்கே உயிர் மூச்சாக இருந்தது. அந்த பாடல் உங்களுக்கு பாடக்கூடாது. ஆனா கிறிஸ்துவ பாடல் முதலில் பாடினால் உங்களுக்கு சரியா இருக்குமா? அப்போ உங்களுக்கு வந்தே மாதரம் பாடலை விட கிறிஸ்துவ பாடல் தான் முதன்மை அப்படிங்கிறத இன்னைக்கு நீங்க தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு வெளிப்படையாக இன்னைக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சட்டசபையில் நடக்கக்கூடிய கூத்துக்களை எல்லாம் நம்ம உற்று நோக்கி பார்த்தா தெரியும். மரிய வில்சன் ஜபமாலையோட போறது, அதுக்கப்புறம் ஏன் தமிழ் ஒழுங்கா பேச தெரியல அப்படின்னு கேட்டா எனக்கு பைபிள் மொழி தான் தெரியும், அன்பின் மொழி தான் தெரியும் என்று பேச வேண்டியது. சபாநாயகரே அவர் பைபிள்ல இருந்து கோட் பண்றது என்னங்க நடக்குது? ஆனா இங்க இந்த எப்படிப்பட்ட ஒரு அவல நிலை இன்னைக்குன்னு பாருங்க. மரிய வில்சன் ஜபமாலையை எடுத்துட்டு போய் பட்ஜெட் தாக்கல் செய்வாராம். அப்படி அவர் செஞ்சா அது மதச்சார்பின்மை. ஆனா அதே நேரத்துல அதே பட்ஜெட் பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு போய் திருப்பதியில வச்சு எடுத்துட்டு ஒருத்தர் பட்ஜெட் தாக்கல் பண்ணா அப்போ மதம் வந்துருமா? அப்ப ஜபமாலை மதத்தினுடைய அடையாளம் கிடையாதா? அவ அப்படியாவது சொல்லுங்க. அவ பைபிள் அதை வச்சு பேசுவாங்களாம். அப்ப அங்க அதெல்லாம் தப்பு கிடையாது. அப்ப அதெல்லாம் மதம் சார்ந்து நடந்திருக்க நிகழ்வுகள் கிடையாது. அப்ப அந்த வெங்கடேசன்லாம் எங்க போவாருன்னு தெரியாது. அப்ப அவருக்கு காது கேட்காத, வாய் பேசாத, குருடானாலும் ஆகிடுவார். அந்த மாதிரி ஊனமுற்றவராக ஆகிடுவார்கள். இவங்க எல்லாருமே ஊனமுற்றவர்களாக ஆகிடுவார்கள். ஏன்னா நல்லா பாருங்க, இந்த ஜோசப் விஜய் சட்டசபை கூட்டத்திலேயே சனாதனத்தை ஒழிப்பேன்னு உதயநிதி பேசுறாரு. அப்ப கைது பண்ணல. அப்ப அவர் ஏன்டா இப்படிடா நீ பேசலாம், ஒரு மதத்தை நீ எப்படி நீ இங்க அதுவும் சட்டசபைக்குள்ளார நீ எப்படி பேசலாம் அப்படின்னு அவர் சொல்லல. அந்த சட்டசபை குறிப்புகள் அது நீக்கப்பட வேண்டும் என்று அவர் சொல்லல. அப்ப ஆனா அதே நேரத்துல அவருக்கு தேவையான ஒரு சில ஆட்கள் மேல அவர் பேசினார், தவறாக பேசினார். அதுக்கு கைது செய்யப்பட வேண்டியதுதானே, அதை நான் மறுக்கல. ஆனா அதற்கு உடனடியாக உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியுது. அப்ப இதுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கல இன்னும்? அப்ப தெளிவாக தெரிகிறது எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இன்னைக்கு அங்க இருக்குன்ட்டு. அதே நேரத்துல இதே சட்டசபையில இவங்க பைபிள் எல்லாம் வச்சு கூத்தடிப்பாங்களாம். பகவத்கீதையிலிருந்து ஒரு கோட்டை சௌமியா அன்புமணி அவர்கள் எடுத்து பேசுறாங்க. அப்படி அவங்க பேசும் பொழுது உடனடியாக ஜேசிடி பிரபாகர் பெல் அடிக்கிறார். பெல் அடிச்சு முடிஞ்சு போச்சு உங்க டைம், உட்காருங்கன்ட்டு. அதை கம்ப்ளீட் பண்ண கூட விடல. ஏன்னா உங்களுக்கு அந்த பகவத்கீதையிலிருந்து சொல்லப்படக்கூடிய கோட் அப்படிங்கிறத கேட்கறதுக்கு கூட உங்களால முடியல. அவ்வளோ உங்களுடைய மத வெறி உங்களுக்கு. ஆனா பைபிள் சொல்றத இந்த எல்லாரும் கேட்கணும். நீங்க அந்த பைபிள் வச்சு நீங்க பேசுவீங்க, அதை மட்டும் இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்துக்கள் அதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கணுமா? இந்த கேள்வி வருது இல்ல? எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பாகுபாடோட தான் இன்னைக்கு இந்த ஆட்சி இங்கே அமைந்திருக்கிறதா? தெளிவா தெரியுது. அங்கே ஏமாந்து இருக்கக்கூடியது இந்துக்கள் தான்ன்றது ரொம்ப தெளிவா தெரியுது. நீங்க நல்லா பாருங்க, இந்த எலெக்ஷனே எப்படி நடந்தது. எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் விஜயை ஜோசப் விஜய் அப்படின்னு சொன்னா விஜய்க்கு கோவம் வரும்.
அந்த மாதிரி எங்கேயுமே அவர் போட்டது கிடையாது. ஏதாவது அவருடைய படத்துல கூட போய் பாருங்க, ஜோசப் விஜய்ன்றது போட்டிருக்க மாட்டாரு, பெருசா சொல்லிக்க மாட்டாரு. எங்கேயுமே எல்லா இடத்துலயும் விஜய் அப்படிங்கிறது மட்டும்தானே இருக்கு. விஜய் ரசிகர் மன்றம் தானே இருக்கு. ஜோசப் விஜய் ரசிகர் மன்றம்னா இருந்திருக்கு கிடையாதே, விஜய் ரசிகர் மன்றம் தானே இருந்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன், அதாவது அரசியலுக்கு வரப்போகிறோம் என்ற முடிவு தெரிஞ்ச உடனே எல்லா இடத்துலையும் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணது ஜோசப் விஜய். அப்போ மதத்தினுடைய அடிப்படையில தான் இந்த ஆட்சி, இந்த முதல்ல இந்த எலெக்ஷனை அவங்க ஃபேஸ் பண்ணதே மதத்தினுடைய அடிப்படையில தான்ன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கு இந்த விஷயம். அப்ப நீங்க இன்னைக்கு மத அடிப்படையில தான் இன்னைக்கு இந்த ஆட்சியவே நீங்க பிடிச்சிருக்கீங்க. அப்ப இன்னைக்கு இங்க நடந்து கொண்டிருக்கிறதும் மத அடிப்படையில. அப்ப இது சட்டவிரோதம் இல்லையா? ஜேசிடி பிரபாகர் தொடர்ச்சியாக இதை தானே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு சமத்துவமான ஒரு ஆளாங்க இல்லையே. விஜய் வந்தனா ஆட்சிக்கு வந்தோன்னே என்ன சொன்னாரு, இங்க எந்த மதமும் கிடையாது, எல்லா மதத்திற்கும் நாங்க காமனான ஆட்கள், எல்லா மதத்துக்கும் நான் ஒரே போலதான், நான் பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு இவங்க சொன்னாங்க. இவங்களால வந்தே மாதரம் பாடலையே ஏத்துக்க முடியலையே. இந்த நாட்டுடைய விடுதலைக்கான ஒரு விஷயத்தையே இவங்களால ஏத்துக்க முடியல. இதே ஜேசிடி பிரபாகர் ஒரு நிகழ்ச்சியில போய் கலந்துக்கள் இருக்கிறார். அந்த ஜேசிடி பிரபாகர் கலந்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலேயே ஒரு கிறிஸ்துவ ஒரு பாதிரியார் ஒரு ஆள் பேசுறாரு. அவரை பேசும் பொழுது என்னமோ இந்தியா முழுவதும் விஜய்க்கு எதிரிகள் இருப்பது போலவும், சத்துருக்கள் இருப்பது போலவும், அதையெல்லாம் தாண்டி அவர் வெற்றி பெற்று வந்த போலவும், இந்தியாவே அவர்தான் ஆழ்வார் அப்படின்னு எல்லாம் அவர் மேல இந்த என்னமோ இந்த சொல்லுவாங்களே ஆவி இறங்கட்டும் அப்படி இப்படின்னு எல்லாம், அந்த இயேசு இறங்குவாரு எல்லாம் கத்துவாங்க தெரியுமா, அந்த மாதிரி எல்லாம் அவர் கத்துறாரு. என்னங்க நடக்குது தமிழகத்துல? மத போதகர்கள் மாநாடா போய் இவங்க கலந்துக்கிறாங்க. எவ்வளவு ஓப்பனாக எப்படி நடந்து கொண்டிருக்கிறது பாருங்க. அப்ப இன்னும் கூட இந்த இந்துக்கள் இந்த ஆட்சியை நம்புகிறார்களா? இன்னும் கூட இந்துக்கள் இந்த ஆட்சியை நம்ப போகிறார்களா? அப்ப இன்னும் இந்த ஆட்சியை இந்துக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களை போல ஒரு முட்டாள்கள் யாருமே இருக்க முடியாது. அடிக்கடி இவர் சொல்லிட்டு இருப்பார், கருணாநிதி சோற்றால் அடித்த பிண்டங்கள்னு சொல்லிட்டு, அந்த லெவலில் தான் இன்னைக்கு இருக்காங்க. நீங்க திமுக ஆட்சியில கூட, திமுக ஆட்சி என்ன சொன்னாங்க, நாங்கள் சிறுபான்மையினருக்கான அரசு இப்படி எல்லாம் சொல்லிட்டு போனானுங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா இந்த அளவுக்கு மோசமாக வெளிப்படையாக எங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறதே கிறிஸ்து ராஜ்யம்தான் அப்படி என்று சொல்லக்கூடிய அளவுல அவங்களுடைய நடவடிக்கைகள் இல்லை. அப்ப நேத்திக்கு பாலகௌதமன்ஜி அவர்கள் சொல்லும் பொழுது, அந்த ஆகஸ்ட் 14 சபதமேற்பு தினம் நிகழ்வில் அவங்க பேசும் பொழுது 2 ஆட்சியையும் பத்தி கம்பேர் பண்ணியிருந்தாங்க. ஒன்று கேன்சர், இன்னொன்று ஹெச்ஐவி அப்படின்னு சொல்லிட்டு. பழைய அரசு கேன்சர்னா இது ஹெச்ஐவி, இருக்கிறதே தெரியாமல் இது கொல்லும் அப்படின்னு. அப்படிதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தெரியாது, இந்த அப்பாவி இந்துக்கள் தெரியாமல் இவருக்கு வாக்களித்து இன்னைக்கு அந்த இந்துக்களை இல்லாமல் அழித்து விடக்கூடிய மாதிரியான ஒரு ஆட்சி என்பது இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் காட்டி கொண்டிருக்கிறது. ஜேசிடி பிரபாகர் சபாநாயகராக இன்னும் நீடிக்க வேண்டுமா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி என்பது எழுகிறது. ஒரு மத போதகரை வைத்து இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது தான் நம்மளால பார்க்க முடியுது. இதற்கெல்லாம் ஜோசப் விஜய் பதில் தருவாரா அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வியாக இருக்கு.